இந்த பட்டு வந்த என்ன சொன்னார் சாமி? ஒரு நாள் ஒரு தினம் மூன்றாவது மனத்துல நேர்ந்த கொடுமையடா இது. என்ன சொல்லுங்க மைத்திரன், என்ன உனக்கு சொல்லி அமைச்சு? ஒரு பேராசக்காரன். எப்படி இந்த சைந்தவனும் ஒரு பேராசக்காரன் சொல்லு. நானும் எடுத்து வைக்கல. ஒரு நாள் ஒரு தினம் அனைத்து தேசத்துக்கு நிருபம் தந்தது. என் சிந்து தேசத்துக்கும் வந்தது. எப்படி அந்த கொக்க சிறைக்கு ஆளப்பட்டவர் மைக்கண்ணி துரோபதா வாக்கு சபைதனிலே என்ன பங்கப்படுத்திட்டா. பங்கப்பட்டி சிரிச்சாலே சிரித்தவளை செய்மலை வைக்க கூடாது, நாட்டில வைக்க கூடாது என்று என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு நாள் ஒரு தினம் மனுவோடு வந்தது. எப்படி இந்த மைக்கன் சிறைக்கு ஆகப்பட்டவளை யார் ஒருவர் கொண்டு வந்து என் வலது தொடுமான அமர வைக்கிறாங்களோ, நாட்ட பாதி, நகரத்துல பாதி, சொத்தல பாதி, சகத்துல பாதி, அதல பாதி, இதல பாதி, அப்படி என்று நிறுவ வந்தது. நீ என்ன ஆசைப்பட்ட? நண்பா, இந்த சிந்து தேசத்தை வைத்து ஒரு தேசம் தானே அரசர் பேரு. அப்படி என்று நான் பேராசை கொண்டு நாடு கிடைக்கும், நகரம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கணும் போனடா வனத்துக்கு. என்ன பண்ண பக்கப்பட்டு வந்த நண்பா? மூன்றாவது வனத்திலே கண்டே துரோபதியை காணும் சமயத்துல அப்பொழுது கேட்டேன், தங்கா தன்னும் தனிமையாக ஆரணமான கானகத்துல திரியே, சாப்பாடு கூட உனக்கு வழி இல்ல. உங்க அண்ணன் நான் இருக்கிறேன். அந்த சண்டால துரியோதன கண்ணனுக்கு கூட ஒரு பாசம் கிடையாது. உங்க அண்ணன் சைந்தவன் நான் இருக்கிறேன். உன் மேல பாசத்தோடு ஆசையாக வந்தம்மா நம்பிட்டா. நம்பிய உடனே அந்த சமயத்தில் அனைவர்களும் எங்க காய்கனி பறிப்பதற்கு அனைவரும் புறப்பட்டாங்க. யாருமே கிடையாது. துரோபதா ஒருத்தி தான் இருக்கிறா. தந்திரமாக சென்று, தங்கா உன்னை நான் பார்க்க வந்தேன், உன் கஷ்டத்தை தீர்க்க வந்தேன் அப்படி என்று எவ்வளவோ எடுத்துரைத்தேன். நம்பிட்டா. நம்பிய உடனே, அண்ணா வனவனாந்திரமெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது சாதம் தரட்டுமான்னு கேட்டா. அப்ப வந்துச்சுரா எனக்கு யோசனை. ஏண்டி கொக்க சிரிக்கி மைக்கண்ணி தேவையாளே, உன் பாசத்தை நான் காட்டுறதுக்கு வந்திருக்கேன். உன்னை கொண்டு போய் பாராசபையிலே எப்படி என் மைத்துனாகப்பட்ட துரியோதனை அதுமான செய்தியோ அங்கப்படுத்தினியோ உன்னை கொண்டு போய் என் மச்சனத்தோட மேல உட்கார வைக்கும். அதற்காக எண்ணி மனதிலே எண்ணம் கொண்டு இன்னொரு யோசனை அப்ப வந்துச்சுரா எனக்கு. கையில் வைத்திருந்தேன் மந்திரவாளை, தந்திரம் போல வெடுக்கணும் பிடிச்சிருந்தா இந்த பொம்பளை வருவாளா? வரமாட்டா. அப்படி என்று தந்திரமாக பாய் அமரக்கூடிய பாய் அடியிலே இந்த மந்திரவாளை வைத்துவிட்டு ஏறினேன் ரதத்தில். ரதத்தில் ஏறி போகும்போது, ஐயோ அண்ணா சைந்தவா, இந்த தேசத்து மண்ணா, வெந்தையுள்ள மண்ணா, மந்திரவாளை விட்டுட்டு போறீங்களே, அண்ணா மந்திரவாளு அப்படின்னு எடுத்துட்டு ஓடியாடுறா. நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் வேகமா நடத்துற ரதத்தை ஏவடியால புடிச்சு நாம ரதத்துல ஏத்தணும். அப்பேற்பட்ட எண்ணம் கொண்டு ஓட 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 தொடர்ந்துட்டே இருக்கிறான். ஒரு படி ஏறி பார்த்தாங்க, ஒரு படி மேல கால வச்சா. அப்ப எனக்கு ஆசை வந்துருச்சு, இந்த தேவடியா எப்படி நம்ம கிட்ட மாடி தந்துருவா அப்படி என்று இரண்டாவது படி ஏறி வர சொன்னேன். இரண்டாவது படி ஏறினா மூணாவது படி 8 கால வைக்க சொன்னா. 8 பிடிச்சேன் சுருக்கியை ரதத்துல ஏத்துட்டேன். அப்ப நான் நினைச்சேன், இந்த 56 தேசத்துல பாதி தேசம் நமக்கு தான் கிடைக்குது. அப்படி என்று துறக்கிறே ரதத்தை. அந்த தேவடியா கப்பம் ஆய வச்சுன்னு வந்திருக்கூடாதா? அந்த நேரத்துல மன்னா மன்னா எங்க இருக்கிறீங்க? ஐயோ உன் திண்டு விடிந்தது, திண்டு முறிந்ததா, திறமை எல்லாம் போனதா எப்படி என்று ஆபத்து ஆபத்து என்று
உயிட்ட உடனே அந்த கண்டவனுக்கு பிறந்த குண்டல ஆகிய மக்கள் எங்கிருந்து வந்தாங்களோ தெரியல. ஈசலாட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க. என்ன பண்ணாங்க? அப்பதான் சொல்லிட்டு சொல்லாதன்னு சொன்னேன். அனைத்துமே சொல்லிவிட்டா. குட்டத்தாண்டா ஒரு அடி எனக்கு உனக்கு உழுது மாதிரி. அவனை கேள்வி என்ன அடி எப்படி அவனுக்கு தெரியும். அடிச்சு என்ன விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஒரு சிந்து தேசத்தை பண்ண இல்லையா நானு என்ன அகுமானமும் செஞ்சுட்டாங்கடா. என்ன பண்ணாங்க? மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இந்த மனத்தில் யாராவது சிரிக்கிறது கக்கன்னு அவ்வளவு ஒரு சந்தோஷம். செத்துக்கு போய் அப்படிதான் மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி வடக்கடலை மேல அமர வச்சாங்கடா. என்ன நினைச்ச அவங்களா? அப்பொழுது பாண்டவர்களே, நன்றி கட்ட நாடோடி மக்களே, என்னை எப்பொழுது வனக்கலது மேல் அமர வைத்தாயோ பீமா, உணவ விட மாட்டேன். இப்பொழுது என்று சிவனாரை கோரி சிவனிடத்தில் சென்று கொன்ற மாலை வாங்கி வருவேன். உன்னை கொல்லாவிட்டால் எனது பெயர் சாய்ந்தவர் இல்லை என்று வந்து விட்டேன். கொன்ற மாலை வாங்கிட்டு வந்து நேற்று என்ன பண்ணீங்க? அப்படி கொண்டும் பொழுது சைந்தவர்கள் கொன்ற மாலையை வாங்கி வரும் பொழுது நேற்று தானே அந்த கொன்ற மாலைக்கு எனக்கு சமயம் கிடைச்சிச்சு. எப்படி யாருக்கு போட்டீங்க? அதாவது யாரோ இருக்கிற அர்ஜுனனுக்கு சுபத்திரைக்கு பிறந்த வீர அபிமன்னன் நான்முக பறையை திருத்தி படைக்குள்ளே அவனை தள்ளி கொன்ற மாலையை எடுத்தேன். அப்பொழுது வீசும் பொழுது அபிமன்னன் சொன்னான், அறிவு கட்ட சைந்தவனே, இந்த மாலைக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்டான். அப்பொழுதுதான் பீமனை கொன்றாலும் உண்டு அபிமன்னனை கொன்றாலும் உண்டு என்று சிவனாரை நினைத்து எடுத்தேன் கொன்ற மாலையை போட்டேன் அபிமன்னன் மீது. மாறு கை மாறு காலை வெட்டி நேத்து கொண்டிருக்கிறேன். 13ஆம் சண்டைதான் அபிமன்னன் கொண்டிருக்கிறேன் நண்பா. நேத்து அப்படி கொல்லு சமயத்துல அவங்க அப்ப இருக்கிறானே யாரு அர்ஜுனன் சபதம் வச்சிருக்கிறான்டா. சபதம் என் மகனை கொண்டவனை அந்தி உடைந்து அந்தி சாய்வதுக்குள்ள அவனை நான் கொன்னே தீரவனு சபதம் வேற வச்சிருக்கிறான். நண்பா, அதை நினைத்தால் எனக்கு அங்கமெல்லாம்
நண்பா, சாமி அர்ஜுன சபதம் வச்சிருக்கிறான். அத பத்தி பயந்துக்காதீங்க. என் உயிரை காப்பாத்துறதுக்கு யாரா இருக்காங்க? சாமி, உன்னுடைய மைத்தன அஷ்டாபரிசு வந்த துரியோதனன் ஏதோ காரணமாக உன்னை எதிர்பார்த்திருக்கிறான். அச்சோ, என் மைத்துனா? ஆமா. அன்னைக்கே வந்து கெதி பண்ணி இல்லங்க, அவர் ஏதோ காரணமாக உன்னை காப்பாத்துறது கூட வழி தேடுவாருங்க. அப்படி போவதா இருந்தா சாரி சரி, என் மச்சனை பாக்குறதுக்கு கொஞ்சம் லேட்டா கூட பாக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதனால நான் மாலை இட்டேன். ஒரு வாரத்தை முடித்து விட்டு புறப்படுவோம். பாதுகாப்பாக மகாராஜன் தன்னுடைய மனைவியை துச்சடை அழைக்க துச்சடை இப்பொழுது சபை நாடு